ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸை கேன் யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் அதிக எடையை தூக்க முடியும். என்னால் அதிக எடையை தூக்க முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். அதிக எடைன்றதை ஹெவி வெயிட்னு சொல்லலாம். தூக்கிறது இங்கிலீஷில் லிஃப்ட்னு சொல்லுவோம். முடியுன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ என்னால் அதிக எடையை தூக்க முடியுன்றத ஐ கேன் லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ். ஐ கேன் லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் நீந்த முடியும். என்னால் நீந்த முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். நீந்தறது இங்கிலீஷில் ஸ்விம்னு சொல்லலாம். முடியுன்றத கேன்னு சொல்லுவோம். இப்போ என்னால் நீந்த முடியுன்றத ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் ஸ்விம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளால் பாட முடியும். அவளால் பாட முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவளாலன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். பாடுறது இங்கிலீஷில் சிங்னு சொல்லலாம். முடியுன்றத கேன்னு சொல்லுவோம். இப்போ அவளால் பாட முடியுன்றத ஷீ கேன் சிங். ஷீ கேன் சிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனால் விளையாட முடியும். அவனால் விளையாட முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவனாலன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். விளையாடுறது இங்கிலீஷில் பிளேன்னு சொல்லலாம். முடியுன்றத கேன்னு சொல்லுவோம். இப்போ அவனால் விளையாட முடியுன்றத ஹீ கேன் பிளே. ஹீ கேன் பிளேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்களால் நடனமாட முடியும். அவர்களால் நடனமாட முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்கள் அப்படின்றத தேன்னு சொல்லுவோம். நடனம் ஆடுறது இங்கிலீஷில் டான்ஸ்னு சொல்லலாம். முடியுன்றத கேன்னு சொல்லுவோம். இப்போ அவர்களால் நடனமாட முடியுன்றத தே கேன் டான்ஸ். தே கேன் டான்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எங்களால் வேகமாக ஓட முடியும். எங்களால் வேகமாக ஓட முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எங்களாலன்றத வீன்னு சொல்லலாம். வேகமாக அப்படின்றத ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஓடுறது இங்கிலீஷில் ரன்னு சொல்லுவோம். முடியுன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ எங்களால் வேகமாக ஓட முடியுன்றத வி கேன் ரன் ஃபாஸ்ட். வி கேன் ரன் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். ஆங்கிலம்ன்றத இங்கிலீஷ்னு சொல்லுவோம். பேசுறது இங்கிலீஷில் ஸ்பீக்குன்னு சொல்லுவோம். முடியுன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ என்னால் ஆங்கிலம் பேச முடியுன்றத ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளால் பைக் ஓட்ட முடியும். அவளால் பைக் ஓட்ட முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவளாலன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். பைக் ஓட்டுறத ரைட் எ பைக். ரைட் எ பைக்குன்னு சொல்லலாம். முடியுன்றது இங்கிலீஷில் கேன்னு சொல்லுவோம். இப்போ அவளால் பைக் ஓட்ட முடியுன்றத ஷீ கேன் ரைட் எ பைக். ஷீ கேன் ரைட் எ பைக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனால் பிரச்சனையை தீர்க்க முடியும். அவனால் பிரச்சனையை தீர்க்க முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றதை இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். பிரச்சனைன்றத ப்ராப்ளம்னு சொல்லலாம். தீர்க்கிறது இங்கிலீஷில் சால்வ்னு சொல்லுவோம். முடியுன்றத கேன்னு சொல்லுவோம். இப்போ அவனால் பிரச்சனையை தீர்க்க முடியுன்றத ஹீ கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஹீ கேன் சால்வ் த ப்ராப்ளம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்களால் இரவு உணவை சமைக்க முடியும். அவர்களால் இரவு உணவை சமைக்க முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். இரவு உணவுன்றத டின்னர்னு சொல்லுவோம். சமைக்கிறது இங்கிலீஷில் குக்னு சொல்லுவோம். இப்போ அவர்களால் இரவு உணவை சமைக்க முடியுன்றத தே கேன் குக் டின்னர். தே கேன் குக் டின்னர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் மலை ஏற முடியும். என்னால் மலை ஏற முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். மலைன்றது இங்கிலீஷில் மவுண்டெயின்னு சொல்லலாம். மலை ஏறுறத கிளைம் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவோம். முடியுன்றது இங்கிலீஷில் கேன்னு சொல்லுவோம். இப்போ என்னால் மலை ஏற முடியுன்றத ஐ கேன் கிளைம் மவுண்டெயின்ஸ். ஐ கேன் கிளைம் மவுண்டெயின்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் படங்கள் வரைய முடியும். என்னால் படங்கள் வரைய முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம்.
படங்கள்ன்றத இங்கிலீஷில் பிக்சர்ஸ்னு சொல்லலாம். வரைகிறது இங்கிலீஷில் ட்ரான்னு சொல்லுவோம். முடியும்ன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ என்னால் படங்கள் வரைய முடியும்ன்றத ஐ கேன் ட்ரா பிக்சர்ஸ். ஐ கேன் ட்ரா பிக்சர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளால் 3 மொழிகளில் பேச முடியும். அவளால் 3 மொழிகளில் பேச முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். 3ன்றது இங்கிலீஷில் 3ன்னு சொல்லுவோம். மொழிகள் அப்படின்றத லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம். பேசுறது இங்கிலீஷில் ஸ்பீக்குன்னு சொல்லுவோம். முடியுன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ அவளால் 3 மொழிகளில் பேச முடியுன்றத ஷீ கேன் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். ஷீ கேன் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் கவிதை எழுத முடியும். என்னால் கவிதை எழுத முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். கவிதைன்றது இங்கிலீஷில் பொயட்ரி. பொயட்ரின்னு சொல்லலாம். எழுதுறது இங்கிலீஷில் ரைட்னு சொல்லுவோம். முடியும்ன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ என்னால் கவிதை எழுத முடியும்ன்றத ஐ கேன் ரைட் பொயட்ரி. ஐ கேன் ரைட் பொயட்ரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனால் உடைந்த பொம்மையை சரி செய்ய முடியும். அவனால் உடைந்த பொம்மையை சரி செய்ய முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். உடைந்த பொம்மைன்றத புரோக்கன் டாய். புரோக்கன் டாய்ன்னு சொல்லலாம். சரி செய்கிறத ஃபிக்ஸுன்னு சொல்லுவோம். முடியுன்றது இங்கிலீஷில் கேன்னு சொல்லுவோம். இப்போ அவனால் உடைந்த பொம்மையை சரி செய்ய முடியுன்றத ஹீ கேன் ஃபிக்ஸ் எ புரோக்கன் டாய். ஹீ கேன் ஃபிக்ஸ் எ புரோக்கன் டாய்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளால் ஒரு ஆடையை வடிவமைக்க முடியும். அவளால் ஒரு ஆடையை வடிவமைக்க முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். ஒரு ஆடைன்றத எ ட்ரெஸ். எ ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். வடிவமைக்கிறது இங்கிலீஷில் டிசைன்னு சொல்லுவோம். முடியும்ன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ அவளால் ஒரு ஆடையை வடிவமைக்க முடியும்ன்றத ஷீ கேன் டிசைன் எ ட்ரெஸ். ஷீ கேன் டிசைன் எ ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் சாப்பிட முடியும். என்னால் சாப்பிட முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னால்ன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். சாப்பிட்றது இங்கிலீஷில் ஈட்னு சொல்லலாம். முடியும்ன்றத கேன்னு சொல்லுவோம். இப்போ என்னால் சாப்பிட முடியும்ன்றத ஐ கேன் ஈட். ஐ கேன் ஈட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளால் படிக்க முடியும். அவளால் படிக்க முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றத ஷீன்னு சொல்லுவோம். படிக்கிறது இங்கிலீஷில் ரீட்னு சொல்லுவோம். முடியும்ன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ அவளால் படிக்க முடியும்ன்றத ஷீ கேன் ரீட். ஷீ கேன் ரீட்னு சொல்லலாம்.